தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறர் அன்பு பணிகளாலும் நாம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மர நிகழ்வை, அதாவது ஆண்டவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பினையும் உலகளாவிய திரு அவையோடு சேர்ந்து அறிவிக்கின்றோம். இப்பாஸ்கா மர நிகழ்வை நிறைவேற்றவே அவர்தாம் நகரான எருசலேமுக்குள் நுழைந்தார். எனவே மீட்பளிக்கும் இந்த நுழைவை நாம் முழு நம்பிக்கையுடனும் இறை பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளில் அவருடைய சிலுவையின் பங்கேற்பராக மாறி அவருடைய உயிர்ப்பினிலும் வாழ்வினிலும் நாம் பங்கு பெறுவோமாக. இப்பொழுது உங்கள் கையில் இருக்கக்கூடிய குருத்தோலைகளை மந்திரிக்கப்படும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இக்குருத்தோலைகள் மீது உமது ஆசையை புனிதப்படுத்தியருளும். அதனால் கிறிஸ்து அரசரை அக்கடிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமுக்குள் வந்து சேர ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தாம் சீடரோடு எருசலேமை நோக்கி சென்று ஒலிவமலையை அருகில் இருந்த பெத்பகு என்னும் ஊரை அடைந்த போது இரு சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள் என்றார். உடனே அங்கு கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால், இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார். மகள் சியோனிடம் செல்லுங்கள், இதோ உன் அரசர் என்னிடம் வருகிறார். அவர் எளிமை உள்ளவர், கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேறவே இவ்வாறு நிகழ்ந்தது.
சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையும் குட்டியும் ஓட்டிக்கொண்டு அவற்றின் மேல் தங்கள் மேலாடைகளை போட்டு இயேசுவை அமர செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் தங்கள் மேலாடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னேயும் பின்னையும் சென்று கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதத்தில் ஓசானா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்ற பொழுது நகர் முழுவதும் பரபரப்படைய இவர் யார் என்னும் கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயில் உள்ள நசரேத்தை சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர். இது ஆண்டவர் வரும் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, 40 நாட்கள் தவ முயற்சிகளை எடுத்து இந்த புனித வாரத்திற்குள் அடியெடுத்து வைக்கக்கூடிய நாம், இயேசு அரசர் என்ற ஆர்வத்தோடு அவர் எருசலேமுக்குள் நுழையக்கூடிய நிகழ்வை குருத்து ஞாயிறாக நாம் கொண்டாடுகின்றோம். கழுதன் மேல் ஏறி வரக்கூடிய இந்த பேரரசர் தாட்சியின் சிகரமாகவும், அரசன் என்பவன் அடக்கி ஆள்வது அல்ல, அரசன் என்பவன் மக்களை அன்பினால் அரவணைக்கக்கூடியவர் என்ற மாபெரும் பண்பை உலகளவே செய்த இந்த நிகழ்வு இயேசு எப்படிப்பட்ட ஒரு அரசராக நம்மை நோக்கி வருகின்றார் என்பதை குறித்து காட்டுகிறது. இந்த அரசரை வரவேற்க அந்த திரண்டிருந்த மக்கள் தங்களுடைய மேலாடைகளை வழியில் விரித்தார்கள். பலர் கிளைகளை வெட்டி இலைகளை வழியில் பரப்பினர். அதன் மேல் இயேசுவை அவர்கள் வரவேற்றார்கள். இன்று நாம் இயேசுவை எத்தகைய வரவேற்போடு நாம் நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்கின்றோம். அவர்கள் மேலாடைகளை வழியிலே பரப்பினார்கள். நாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை இயேசுடைய பாதங்களுக்கு சமர்ப்பிப்போம். நம்முடைய தீய குணங்களை இயேசுவின் காலடியில் ஒப்புவிப்போம். இந்த அரசர் அதனை ஆட்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே கிறிஸ்து அரசருக்கு நம்மையே ஒரு வழியிலே இருக்கப்பட்ட ஆடைகளை போல் நம்மையே இறைவனுடைய பாதத்திற்கு கொடுத்து அந்த பேரரசரை நம்முடைய இதயத்திற்குள் வரவேற்போம். தாவீதின் மகனுக்கு ஓசானா என்ற கீதம் பாடிய மக்களோடு இணைந்து இப்பொழுது நாம் ஆலயத்தை நோக்கி இந்த கீதங்களை பாடி கிறிஸ்து அரசரோடு சேர்ந்து நாம் பயணிப்போம். அன்புமிகு சகோதர சகோதரிகளே, இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திறனை போன்று நாமும் அமைதியுடன் புறப்படுவோம். இப்போது பவனி ஆரம்பிக்கின்றது. முதலிலே குருவானவர் செல்வார், பிற சிறுவர்கள் செல்வார்கள். 2 வரிசையாக நீங்கள் பாடல்களை பாடிக்கொண்டு, யாரும் பேசாமல் பாடல்களை பாடிக்கொண்டு நிதானமாக பவனியிலே செல்லுமாறு கடந்து கொள்ளுமாறு இறைவனோடு கேட்டுக்கொள்ளுமாறு. தாவீதின் மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே, இஸ்ராயேலின் பேரரசே.
அன்புடன் பாடிய ஓசானா அரசனே தாவீதின் புகழ்ந்தே புலர்வமே ஆசி பெற்ற அரசே நீ ஆண்டவர் பெயரால் வருகின்றீர் கிறிஸ்தரசே இரட்சகரே மகிமை வணக்கம் புகழுமக்கே அன்புடன் பாடி ஓசானா உம்மை சுங்கள்ள அன்புடன் பாடின ரோசானா எதியர்களே மற்ற திரள் பொறுத்துகளேந்தி எதிர்கொண்டார் ஜபமும் கீதமும் காணிக்கையோ கொண்டேயாவிலும் பருகும் Please
என்ற முழக்கங்களோடு ஒலிவ திரைகளை கையில் ஏந்திய வண்ணமாய் எபிரேயர் எருசலேமிற்கு வீர பயணம் மேற்கொள்கிறார்கள். இந்த பயணம்தான் இயேசு இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதாகவும் மீட்பின் முதல் படியாகவும் அமைகிறது. 2000 ஆண்டுகளாய் விடுதலைக்காய், வாழ்வின் விடியலுக்காய் ஏழை எளிய மக்களுக்கு நம்பிக்கையும் புத்துயிரையும் கொடுப்பதாகவும் அமைகிறது. அத்தகைய நாளை நினைவுகூரும் இன்று நாமும் குறுதோலைகளை உயர்த்தி பவனியில் பங்கெடுக்கின்றோம். பட்டங்களையும் பதவிகளையும் எதிர்பார்த்து இயேசுவின் பின் சென்றால் அவரின் பயணத்தில் நிச்சயம் நமக்கு இடமிருக்காது. இயேசுவை போல நாமும் தன்னல போர்வையை தகர்த்து ஆணவத்தை அழித்தும் இயேசுவின் பின் பயணிப்போம். இப்போது இப்புனித வாரம் நம்மை புனிதர்களாக நிச்சயம் மாற்றும் என்ற மனநிலையோடு இன்றைய திருவழிபாட்டில் பங்கெடுப்போம். இந்த புனித வாரம் இயேசுவின் பாடுகளின் ஞாயிறு, குருத்து ஞாயிறு. எருசலேமை நோக்கி செல்லும் இயேசு அவருடைய குறிக்கோள் தன் தந்தையுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவது. நாமும் இயேசுவோடு இந்த வாரம் முழுவதும் பயணித்து அவருடைய சீடர்களைப் போல் அவரை பின்தொடர்வோம். அவருக்கு நண்பராக அவருடைய கரம் கொடுத்து அவரோடு சேர்ந்து நடப்போம். அவருடைய சகோதரனாக அவரை அரவணைத்து நாம் நடப்போம். நம் பாவங்களை மீட்க தன்னையே தியாக வழியாக கொடுக்கக்கூடிய கிறிஸ்துவோடு இணைந்து நாமும் நம்மையே வழியாக கொடுப்போம். இந்த புனித வாரம் நம்மை புனிதப்படுத்தட்டும், நம் குடும்பங்களை புனிதப்படுத்தட்டும், நம் பங்கை புனிதப்படுத்தட்டும், நம்முடைய சமுதாயத்தை புனிதப்படுத்தட்டும், அகில உலக திருச்சபையை புனிதப்படுத்த நாம் சொல்லிட்டோம். தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனதில் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. ஆதலால் நாங்கள் அவரது உண்மையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்களுக்கு கனிவாய் அருள் புரிகிறார். உம்மோடு இறைவனாய் நின்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எசாயா நூலிலிருந்து வரும் துன்புறும் ஊழியன் துன்பங்களின் வழியாக உறுதிப்படுத்தப்படுகின்றார். தன்னை துன்புறுத்துவோரை கண்டு மறைத்து கொள்ளவில்லை, மாறாக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். தந்தை தன்னை கைவிட மாட்டார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையே இதற்கு காரணம். இயேசுவை போல் நாமும் அவரில் நம்பிக்கை கொண்டு மனம் மாறிட இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். சிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடையவில்லை என்று அறிவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். நலிந்தவரை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோரின் நாவை எனக்கு அளித்துள்ளார்.
பெட்டியை திறந்துள்ளார். நான் கிளர்த்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்பட்டோருக்கு என் முதுகையும் தாடியை பிடிக்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கு காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடைவேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எவ்வாறு தன்னையே ஒரு அடிமை நிலைக்கு தாழ்த்தினாரோ அதேபோல் கிறிஸ்துவர்களும் தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் திருத்தூதர் பவுலடியார். இவ்வாசகத்தை கவனமுடன் உள்ளத்தில் பதிவு செய்வோம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றிக் கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்திக் கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின்
விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாளுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தூய மத்தியில் எழுதப்படி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடல்கள். பின்னர் 12 ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டால், அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புலிப்பற்ற அப்பம் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீ பாஸ்கா வேண்டும்னு நாங்கள் இங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ன விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இந்நாளிடம் போய் எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உன் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகின்றேன் என போதகர் கூறினார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதப்பட்டுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ அவனுக்கு கேடு, காட்டிக் கொடுப்பவனுக்கு கேடு, அம்மனிதன் பெறுவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி நானோ என அவரிடம் கேட்ட இயேசு, நீ ஏன் சொல்லிவிட்டாய் என்றார். அவர்கள் உணவருந்திக் கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து, இதை பெற்று கொள்ளுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் ரத்தம், பலருடைய பாவம் மன்னிப்புக்காக சிந்தப்படும் ரத்தம். இனிமேல் நான் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில்தான் உங்களோடு திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன், அதுவரை குடிக்க மாட்டேன் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவமலைக்கு சென்றார்கள். அதன் பின்பு இயேசு அவர்களிடம், இன்றிரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள், ஏனெனில் ஆயிலை வெட்டுவேன், அப்பொழுது மந்தையில் உள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைமொழியில் எழுதியுள்ளது. நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு அவரிடம், எல்லோரும் உண்மை விட்டு ஓடி போய்விட்டார்கள்
இயேசு அவரிடம், என் இரவு சேர்ந்து குமுன் உம்முறை நீ என்னை மறுதளிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்கின்றேன் என்றார். பேதுரு அவரிடம், நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறே சீடர்கள் அனைவரும் அவரிடம் சொன்னார்கள். பின்னர் இயேசு சீடர்களுக்கு கெத்செமனி என்னும் இடத்துக்கு வெளிவந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவரிடம் கூறி பேதுருவை செபதேவின் மகன் இருவரையும் தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்பொழுது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வருவதற்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது. நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவரிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகங்குப்புற விழுந்து, என் தந்தையை முடிந்தால் துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகரட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உன் விருப்பமே நிகழட்டும் என்று கூறி இவரிடம் பேசினார். அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், ஒரு மணி நேரம் கூட என்னோடு வீட்டிருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தை, நான் குடித்தாலன்று துன்பக்கிண்ணமும் அகல முடியாதென்றால் உமது விருப்பப்படியே ஆகட்டும் என்று இரண்டாம் முறையாக இரண்டும் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவருடைய கண்கள் தூக்க கலக்கமாயிருந்தன. அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி மூன்றாம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்களிடம் வந்து, இன்னும் உறங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? பாருங்கள், நேரம் நெருங்கி வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்படுகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை மாட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்துவிட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவனாகிய யூதாஸ் அங்கு வந்தான். அவனோடு குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அனுப்பிய பெரும் கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்து அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவன். நான் ஒருவரை குற்றமிடுவேன், அவர் நாம் இயேசு, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் நேராக இயேசுவிடம் சென்று, ரவி வாழ்க என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். இயேசு அவனிடம், தோழா, எதற்காக வந்தாய் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் இயேசுவை அணுகி அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். உடனே இயேசுவோடு இருந்தவர் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், உனது வாளை அதன் முறையில் போடு, திரும்பி போடு. ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்றால் நினைத்தாய்? நான் வேண்டினால் அவர் 12 பெரும்படை பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானகுதிரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்று மறைநூல் வாக்கு எவ்வாறு நிறைவேறும் என்றார். அவ்வேளையில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, கல்வரையில் பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லை. இறை வாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்ந்தன என்றார். அப்பொழுது சீடர்கள் எல்லாம் அவரை விட்டு தப்பி ஓடினார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை குழு கயபாவிடம் கூட்டி சென்றார்கள். அங்கே மறைநூல் அறிஞரும் மூப்பர்களும் கூடி வந்தார்கள். பேதுரு தொலைவில் அவரை
இவன் கடவுளுடைய திருக்கோவிலை வைத்து அதை 3 நாளில் கட்டியெழுப்ப என்னால் முடியும் என்றார். என்று கூறினார்கள். அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவரிடம், இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா என்று கேட்டார். ஆனால் இயேசு பேசாதிருந்தார். மேலும் தலைமை குரு அவரிடம், நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, நீரே சொல்லுகிறேன். மானிட மகன் வல்லவராம் கடவுள் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான்வெளிகள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். உடனே தலைமை குரு தம் மேலாடையை இழுத்துக் கொண்டு, இவன் கடவுளை படித்துரைத்தான், இன்னும் நமக்கு சான்றிதழ் தேவையா? இதோ இப்பொழுது நீங்களே படிப்புரையை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் சாக வேண்டியவன் என பதிலளித்தார்கள். பின்பு அவருடைய முகத்தில் துப்பி அவரை கையால் குத்தினார்கள். மேலும் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, இறைவாக்கினர் மெசியாவே, உன்னை அடித்தது யார் சொல் என்று கேட்டனர். பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். பணிப்பெண் ஒருவர் அவரிடம் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அனைவரும் பதிலளித்தார். அவர் வெளியே வாயிலருகே சென்றபோது வேறொரு பணிப்பெண் அவரை கண்டு, இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் என்று அங்கிருந்தோரிடம் சொன்னார். ஆனால் பேதுரு இம்மனிதனை எனக்கு தெரியாது என ஆணையிட்டு மீண்டும் மறுத்தார். சற்று நேரத்திற்கு பின் அங்கே நின்றவர்கள் பேதுருடன் வந்து, உண்மையாகவே நீயும் அவர்களைச் சேர்ந்தவனே, ஏனெனில் உன் பேச்சே உன்னை யாருக்கு காட்டிக் கொடுக்கிறது என்று கூறினார்கள். அப்பொழுது அவர், இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் கூவும், நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். அப்பொழுது விடிந்ததும் தலைமை குருக்கள் மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொள்ள அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர். அவரை கட்டி இழுத்துச் சென்று ஆளுநர் பிலாத்துவிடம் ஒப்புவித்தனர். அதன் பின் இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்ததை கண்டபோது அவரை காட்டிக் கொடுத்த யூதாசு மனம் வருந்தி தலைமை குருக்களிடமும் மூப்பர்களிடமும் 30 வெள்ளிக்காசுகளை திருப்பிக் கொண்டு வந்து, பழி பாவமில்லாதவரை காட்டிக் கொடுத்து பாவம் செய்தேன் என்றார். அதற்கு அவர்கள், அதை பற்றி எங்களுக்கு என்ன, நீயே பார்த்துக்கொள் என்றார்கள். அதன் பின் அந்த வெள்ளிக்காசுகளை கோவிலில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டுக் கொண்டான். தலைமை குருக்கள் வெள்ளிக்காசுகளை எடுத்து, இது இரத்தத்திற்கான விலையானால் இதை கோவில் காணிக்கை பெட்டியில் போடுவது முறையல்ல என்று சொல்லி கலந்து ஆலோசித்து அந்நியரை அடக்கம் செய்ய அவற்றை கொண்டு கொய்யான் நிலத்தை வாங்கினார்கள். இதனால் தான் அந்த நிலம் இரத்த நிலம் என இன்று வரை அழைக்கப்படுகின்றது. இஸ்ராயல் மக்களால் விலை மதிக்கப்பட்டவருடைய விலையான 30 வெள்ளிக்காசுகளையும் கையில் எடுத்து ஆண்டவர் எடுத்து படித்தபடியே அக்கொய்யான் நிலத்துக்கு கொடுத்தார்கள் என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது அப்பொழுது நிறைவேறியது. இயேசு ஆளுநன் பிலாத்து முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். ஆளுநன் அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். அதற்கு இயேசு, அவ்வாறு நீ சொல்கிறேன் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை என்று பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு சொல் கூட அவருக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநர் மிகவும் வியப்புற்றான். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவருக்காக விழாவின் போது ஆளுநர் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரபா என்னும் போர் போன கைதி ஒருவன் இருந்தான். மக்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? பரபாவையா அல்லது மெசியாவை
இதை கேட்டால் அதற்கு அவர்கள் பரவாமை என்றார்கள். பிலாத்து அவர்களிடம் அப்படியானால் மெசியாவின் இயேசுவை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தனர். அதற்கு அவன் இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களோ சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். பிலாத்து தன் முயற்சியால் பயநேதம் ஏற்படவில்லை, மாறாக கலக்கமே உருவாகிறது கண்டு கூட்டத்தின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து இவனது இரத்தப்பகையில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான். அதற்கு மக்கள் அனைவரும் இவர்களுடைய இரத்தப்பகை எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினர். அப்பொழுது அவன் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கு இணங்க விடுதலை செய்தான். இயேசுவை கசையால் அழைத்து சிலுவையில் அறையமாறு ஒப்புவித்தான். ஆளுநர் படைவீரர் இயேசுவை ஆளுநர் மாளிகைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்து படைப்பிரிவினர் அனைவரும் அவர் முன் ஒன்று கூடினர். அவருடைய ஆடைகள் குறித்து கரும் சிவப்பு நிறம் உள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முன்படி பின்னி அவர்கள் தலையின் மேல் வைத்து அவருடைய வலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழங்கால் படியிட்டு யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்த பின் அவர் மேல் இருந்த தளர் அங்கியை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்துச் சென்றனர். அவர்கள் வெளியே சென்ற போது சிரேனுடைய சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டையோட்டு இடம் என்ற பொருள்படம் கொல்கத்தாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை சுவை பார்த்த பின் குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டுக் கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் பார்த்தார்கள். அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். அதில் இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இருந்த கல்வர்களை அவருடன் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, உன்னையே விடுவித்துக் கொள். நீ இறைவன் என்றால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை பழித்து வைத்தார்கள். அவ்வாறே தலைமைகள் மறைநூல் அறிஞர்களுடன் கோப்பர்களுடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள் பிறரை விடுவித்தான், கண்ணியை விடுவிக்க இயலவில்லை. இவன் இஸ்ரவேலுக்கு அரசனாம். இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம். அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைவன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கல்வர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணி அளவில் இயேசு அதாவது என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்ற உரத்த குரலில் கத்தினார்கள். அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் சிலர் அதை கேட்டு இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்கள் ஒருவர் ஓடி சென்று கடற்பந்தை எடுத்து குடித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை கோவிலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். மற்றவர்களோ பொருள் எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் கொடுத்த குரலில் கத்தி உயிர்விட்டார். இங்கு முழந்தாரிட்டு சிறிது நேரம் மௌனமாக இருக்கவும். அதே நேரத்தில் திருக்கோழி திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது. நிலம் நடுங்கியது. பாறைகள் பிளந்தனர். கல்லறைகள் திறந்தனர். இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டனர். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறையிலிருந்து வெளியே வந்து எழுந்த திருநகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். 100 தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் பார்த்தார்கள். நில
நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு அஞ்சி இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கே இருந்தார்கள். அவர்கள் தொலைவில் நின்று உற்று நோக்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதலா மரியாவும் யாக்கோப்பு யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் கெத்சமனி செபதேவின் மகனுடைய தாயும் இருந்தார்கள். மாலை வேளையானதும் அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட செல்வர் ஒருவன் அங்கே வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராய் இருந்தார். அவன் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிலாத்து அதை கொடுத்துவிட கட்டளையிட்டான். இயேசு அவ்வுடலை பெற்று யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையை பெற்றிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அதன் வாயிலில் ஒரு பெருங்கல்லை உருட்டி வைத்துவிட்டு போனார். அப்பொழுது மகதலா மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்தார்கள். மறுநாள், அதாவது ஆயத்தமாருக்கு அடுத்த நாள், தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்துவிடம் கூடி வந்தவர்கள், ஐயா, அந்த எண்ணெய் உயிருடன் இருந்த பொழுது 3 நாளுக்கு பின்பு நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னதை எங்களுக்கு நினைவில் இருக்கிறது. ஆகையால் 3 நாள் வரை கட்டளையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையெனில் அவனுடைய சீடர்கள் ஒரு வேலை வந்து அவன் உடலை தேடிச் சென்றுவிட்டு இறந்த அவன் உயிருடன் எழுப்பப்பட்டான் என்று மக்களிடம் சொல்ல நேரிடும். அப்பொழுது முந்தின ஏமாற்று வேலையில் பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றார். அதற்கு பிலாத்து அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள். நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையை மூடியிருந்த கண்ணுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்த ஏற்பாடு செய்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுளுடைய வழி இந்த உலகம் சார்ந்த வழிகளை போல் அல்ல. கடவுளுடைய வழி மனிதர்கள் நினைக்கக்கூடிய வழிகளை போல் அல்ல என்பதை இயேசு நமக்கு தன் வாழ்க்கை வழியாக நம்மை சிந்தித்து அதை உணர அடைகின்றார். God's ways are not like the ways of the world. மனிதர்கள் எண்ணக்கூடிய வழியை போல் கடவுளுடைய வழி அல்ல. ஆக இந்த புனித வாரத்தினுடைய இந்த ஓசானா கீதத்தோடு இயேசு எதிர்களை நோக்கி இந்த பயணம் என்பது மனிதர்களுடைய வழியை போல் அல்ல. உதாரணத்துக்கு இயேசு எருசலேமை நோக்கி செல்கிறார் என்றால் அவர் தன் மரணத்தை நோக்கி செல்கிறார். இயேசு இந்த எருசலேமை நோக்கி பயணிக்கிற பொழுது தன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை அவர் தெளிவாக அறிந்தவராக இருக்கிறார். அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை. தான் அங்கே போனால் மிகுந்த அவமானத்தோடு அவரை கொலை செய்வார்கள் என்பது இயேசுக்கு நன்றாக தெரியும். தான் இங்கே செல்வது கொடூரமாக அவரை கொலை செய்வார்கள். எந்த மனிதனுக்கும் நினைக்கக்கூடாத ஒரு கொடூரத்தை இவர்கள் என் வழியாக நிகழ்த்தப் போகிறார்கள் என்பது இயேசுக்கு நன்றாக தெரியும். ஒரு ஆபத்து இருப்பதை உணர்ந்து அவர் சொல்கின்றார், நமக்கு முன்னால் ஒரு ஆபத்து இருந்தால், பிரச்சனை இருந்தால் நாம் என்ன பண்ணணும்? அந்த வழியை மாற்றிவிடுவோம். எதற்கு? நாம் தானாகவே சென்று ஒரு பிரச்சனைக்குள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எல்லாருமே ஒரு சாக்கு சொல்லி தப்பிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. யாருக்கோ ஒரு பிரச்சனை, இதில் நான் எப்படி மாட்டிக்கணும்? பிரச்சனை தெரிஞ்சு யார் போதும் நீ மாட்டிக்கிறேன்னு சொல்ல என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு அறிவு இல்லையா? படிச்சிருக்கிறது உங்க அறிவு கொஞ்சம் யூஸ் பண்ணுறது. பிரச்சனை தெரிஞ்சு நீங்க
போய் மாட்டுகிறேன் அப்படின்னு மக்கள் நம்மை கேலி செய்வார்கள். படித்திருந்தும் உதாரணம் என்று சொல்வார்கள். அது கடவுள் ஏன் சிலுவை வழியை தேர்ந்தெடுத்தார் பதில் கேள்விக்கான பதில் இந்த உலகத்தில் நாம் இன்னும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம். அதற்கான பதில் என்பது கடவுளுடைய அன்பு என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். காரணம், அன்பு இந்த உலகத்தில் மிக மிக வலிமையானது. மோஸ்ட் பவர்ஃபுல் இஸ் லவ். ஆகவே இந்த உலகத்திலே நாம் மிக வலிமை மிக்கவராக பார்க்கக்கூடிய கிறிஸ்து ஏன் சிலுவை வழியை தேர்ந்தெடுக்கின்றார் என்ற கேள்வி இந்த பயணத்திலே நாம் பார்க்க வேண்டும். நம்புகிறவர்களே, இயேசு இந்த எருசலேமை நோக்கிய பயணம், இதை நாம் இந்த ஆழமாக நாம் சிந்திக்க இந்த வாரம் நம்மை அழைக்கிறது. கடவுள் ஏன் இந்த வழியை தேர்ந்தெடுத்தார் என்பதை நாம் இன்னும் ஆழமாக பார்க்கும் பொழுது, பாதை மரத்திலே 40 வருடங்களாக பயணித்த இஸ்ராயல் மக்கள் ஏன் கடவுள் அவர்களை 40 ஆண்டுகளாக பாதை மரத்திற்குள் பயணிக்க செய்தார் என்ற கேள்விக்கும், கடவுள் ஏன் இந்த சிலுவை வழியை தேர்ந்தெடுத்தார் என்ற கேள்வியை நாம் பார்க்கும் பொழுது, மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன. எத்தனையோ மதங்கள் இருக்கின்றது. எந்த மதத்திலும் கடவுள் மனிதனுக்காக துன்பப்பட்டார் என்ற நிகழ்வு உண்மை எந்த மதத்திலும் கிடையாது. ஆக கடவுள் ஒரு வழியை தேர்ந்தெடுக்கின்றார் என்றால் அது மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு மைய உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த உலகத்திலே துன்பம் என்பது மனிதனுக்கு மனித வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்று. சஃபரிங் இஸ் பார்ட் ஆஃப் ஹியூமன் ரியாலிட்டி. அவர் கடவுள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அவர் எதை பாதிக்கின்றதோ அதன் வழியாகவே அவன் அன்பை அவனுக்கு புரிய வைக்கின்றார். ஒரு வாரத்திற்குள் சென்று அடையக்கூடிய கானான் நாட்டை ஏன் கடவுள் 40 ஆண்டுகளாக அவர்களை பாலைவனத்திற்குள் அழைத்து சென்று அவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டை கடவுள் ஏன் கொடுத்தார் என்றால், இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையிலே அந்த 40 ஆண்டுகளை அவர்களால் மறக்கவே முடியாது. காரணம், அந்த கடவுள் அவர்களுடைய உணர்வோடு உள்ளத்தோடு தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாள் அங்கமாக அவருடைய வரலாற்றுக்குள் வாழ்ந்தார் கடவுள். ஆகவே 40 ஆண்டுகளுடைய பயணம் இன்று வரைக்கும் பேசப்படுகிறது. ஆகவே இஸ்ராயல் மக்களுடைய அனைத்து நிகழ்வுகளுக்கும் அந்த 40 ஆண்டுகளுடைய பயணம் என்பது மிக ஆழமான ஒரு பெரிய ஒரு வரலாற்று உண்மையை இஸ்ராயல் மக்கள் கடவுள் தங்களோடு பயணித்தார். அவர்கள் துன்பங்களை புகுந்தார். பசியுற்ற பொழுது அவர்களுக்கு உணவு கொடுத்தார். தாகமுற்ற பொழுது அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார். அவர்களுடைய தேவைகளை அனைத்தையும் செய்து கொடுத்தார். அவருடைய எதிரிகளை அவரே என்று அவர்களுக்கு வெற்றிகளை கொடுத்தார். கடைசியிலே அவர்களுக்கு வாக்குறுதியை நிறைவேற்றி கானான் நாட்டை செய்தார். ஏன் கடவுள் யாவை கடவுள் அவர்களோடு பயணித்தார். வாழ்வின் வழியாகவே கடவுளை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு 40 ஆண்டுகள் தேவைப்பட்டது. ஆகவேதான் அவர்களால் யாவை கடவுளை பிரிந்து போவதற்கு மனமில்லை. அது 40 ஆண்டுகளுக்குள் அவர்கள் ஏற்கப்பட்ட முறையில் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். ஆயினும் கடவுள் தண்டித்தார். அவர்களை மன்னித்து மீண்டும் அதை அவர்களுக்கு சீர்படுத்திக் கொடுக்கிறார். கடவுள் இழந்ததை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய கடவுளாக அவர்களை கண்டு காட்சி கொடுத்தார். நம்முடைய சகோதர சகோதரிகளே, இஸ்ராயல் மக்களுடைய வாழ்க்கையில் இந்த 40 ஆண்டுகளுடைய கடவுளுடைய பயணம் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு உணர்வுபூர்வமான அனுபவங்களை கடவுள் கொடுத்தார். இயேசு இந்த புனித வாரத்திற்குள் எடுக்கக்கூடிய பயணம் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு கூட நாம் கிறிஸ்துவின் மீது ஏன் ஒரு அனுபவம் இருக்கிறோம் என்றால், யாரும் செய்யாததை கடவுள் நமக்காக செய்கிறார். அதுதான் பார்வையாக நாம் அனைவரும் மீட்பு பெற பாவம் நிலைக்கு தன்னையை தாழ்த்தி கொண்டு, அடிமை நிலைக்கு தாழ்த்தி கொண்டு நம் பாவங்களுக்காக அவர் தண்டனை பெறுகின்றார். நம் பாவங்களை அவர் தோளில் சுமந்து கொண்டார். நம் பாவங்களுக்காக சிலுவையிலே
ஏன் கடவுள் தன்னை சிலுவையில் ஒப்புக் கொடுக்க வேண்டும்? அவர் நினைத்தவாறு உலகத்தை காப்பாற்றிருக்கலாமே. நீ பாவம் செய்ய பாவம் செய்யாத எத்தனை பேரை அவர் மன்னித்தார். அதே போல் ஏன் உலகத்தை ஒரு சொல்லால் மன்னித்திருக்க முடியாத கடவுள் ஏன் அதையெல்லாம் ஏன் செய்யவில்லை? ஏன் சிலுவையை அவர் தவிர்க்கவில்லை? ஏன் சிலுவையில் இருந்து அவர் இறங்கி வரவில்லை? வாழ்வதற்குரிய கடவுள் மனிதனாக ஏன் வர வேண்டும்? மனிதனாக வந்த கடவுளை ஏன் துன்பங்களை அனுபவிக்க வேண்டும்? மனிதனாக வந்தவர் ஏன் சிலுவையிலே அவர் இறக்க வேண்டும் என 1000 கேள்விகள் நம்மில் எழுந்தால் அதற்கு ஒரே பதில், நாம் அவர் நம்மீது அவர் கொண்ட அன்பு. அந்த அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனிதனுடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒரு உண்மையை அதை அவர் வாழ்க்கையிலே செய்து காட்டினார். உதாரணமாக கூறுகிறேன், இந்த உலகத்திலே எந்த வெற்றியும் எதிராக நாம் வருவது கிடையாது. வாழ்க்கையிலே கஷ்டம் என்பது பிரிக்க முடியாது. ஆக இங்கே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கதைகளை கேட்டால் 1000 பிரச்சனைகள் இருக்கும், 1000 கஷ்டங்கள் இருக்கும். கஷ்டம் இல்லாத மனிதன் உலகத்திலே கிடையாது. நோய் இல்லாத மனிதன் உலகத்திலே கிடையாது. தவறு இல்லாத மனிதன் உலகத்திலே கிடையாது. ஒரு மனித வாழ்க்கையில் தவிர்க்க முடியாததெல்லாம் மனிதன் அவன் தவிர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவது கஷ்டங்கள். ஆனால் அவனால் முடியாது. ஆக அதில் ஏதாவது உண்மை, கஷ்டம் இல்லாமல் வெற்றிகள் இல்லை, துன்பங்கள் இல்லாமல் மகிழ்ச்சி இல்லை. நோ கிராஸ் நோ கெயின், நோ ப்ராப்ளம் சொல்வார்கள். சிலுவையில்லாமல் மகிழ்ச்சியில்லை. ஆக இதன் வழியாக தன் அன்பை வெளிக்காட்டினால் மக்கள் இன்னும் எளிதாக புரிந்து கொள்வார்கள். ஆகவேதான் கடவுள் இந்த சிலுவை அவர் ஏற்றுள்ளார். ஆக இந்த புனித பயணம் என்பது இயேசு தன் வாழ்வில் என்னென்ன சந்திக்க போகிறார். இந்த உலகத்திலே அன்புக்குரியவர்களே, நாம் அதிகமாக நாம் எதிர்பாராத ஒரு வாழ்க்கை நடப்பதெல்லாம் பிடிக்காததெல்லாம் நாம் பட்டியலிட்டு பாருங்கள். நமக்கு யாரும் துரோகம் நினைக்கக்கூடாது என்று நம்முடைய ஆசை. ஆனால் உங்களுக்கு துரோகம் செய்வதற்கு உங்கள் அருகிலே இருப்பார்கள். உங்களை நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். உடன் பிறந்தவர்களை உங்களை நேசிக்க மாட்டார்கள். உங்களை ஏமாற்றக்கூடாது என்று நீங்கள் நினைப்பீர்கள். நீங்கள் நம்பியவர்களை உங்களை ஏமாற்றுவார்கள். கஷ்டம் இல்லாமல், துன்பம் இல்லாமல், கவலை இல்லாமல் வாழ வேண்டும் நினைப்பீர்கள். ஆனால் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் உங்களை பிரச்சனைக்குள் சிக்கலுக்கு அவர்கள் விழித்து கொண்டிருப்பார்கள். நோயில்லாத வாழ்க்கையை நாம் ஆசைப்படுவோம். ஆனால் 1000 நோய்கள் இன்றைக்கு வருகிறது. அதை நம்மால் தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். மன அமைதியோடு வாழ வேண்டும் ஆசைப்படுவோம். ஆனால் மன கவலை இல்லாதவர்கள் யாராவது சொல்லுவார்கள், யாரும் கிடையாது. ஆக ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு கவலையும் பிரச்சனை இருக்கின்றன. ஆக இயேசு இந்த புனிதவாழ்வுக்குள் நுழைகின்றார். ஆக அவருக்கு வரக்கூடிய பெரிய துன்பங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அன்பு புரிவர்களே, இயேசு தன்னுடைய தான் நம்பி தன்னை நான் அழைத்து சென்றவர்களே அவரை மறுதளிக்கின்றார். யாரை நம்பி இறைவனுடைய சித்திரங்களை இறையாட்சியை கட்ட வேண்டும் என்று அவர் நினைத்தார். அவருக்கு துரோகம் செய்கிறார்கள், அவரை மறுதளிக்கின்றார்கள். இரண்டாவது புரிவர்களே, இயேசு எருசலேமை நோக்கி பயணிக்கக்கூடிய நிலையிலே அவர் பல துன்பங்களை அனுபவித்து பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசுடைய பாடல்களை நாம் நினைத்து பார்க்கின்றோம். இயேசுடைய பாடல்களிலே அவர் மனக்கவலை அவர் ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறார். நற்செய்தியில் சாபம் அளவுக்கு கவலைகள் அவருடைய உள்ளத்திலே ஆட்கொள்ளப்படுகிறது. ஆண்டவரே, உன் சித்தமானார் துன்பத்தின் என்னை விட்டு அவர்கள் பயப்படுறார். பயம் இயேசு பயப்படுகின்றார். ஆனால் என் சித்தமாக உன் சித்தமே நிறைவேறும் என்று 2 முறை கேட்டு நான் குடித்தால் என்று இது நிறைவேற முடியாது என்றால் நான் கண்டிப்பாக கொடுக்கின்றேன் என்று சொன்னேன். ஆக இயேசு வாழ்வில் ஆழ்ந்த துயரம் அவருடைய உள்ளத்தை ஆட்கொண்டிருக்கிறது. பயம், அந்த பயத்தின் உச்சகட்டம் மரணம். அவருடைய மரணத்தை
மூலமாக இதை செய்ய முடியுமா என்றால் அது இயேசுவுக்கு தான் நிகழ்த்தப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையை உயர்ந்த ஒரு துயரத்தை காத்துக் கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் இயேசு எருசலேமை நோக்கி செல்கின்றார். எருசலேமுக்கு செல்கின்ற பொழுது அங்கே பல சூழ்ச்சிகள் அவரை சுற்றி இருக்கும். அவரை சுற்றி அந்த 3 வருட பணிவாளர்களை மக்கள் சூழ்ச்சி செய்தார்கள். அவருடைய வார்த்தைகளை ஏதாவது எடுத்து அவருடைய குற்றம் சுமத்தலாம் என்று நினைத்தார்கள். ஆக நம்மை பற்றி எத்தனை பேர் நன்றாக பேசுவார்கள்? எத்தனை பேர் பேசுவாங்க? இதே மாதிரி நல்லதும் பேசணும், கெட்டதும் பேசணும். இயேசுவை ஓசானா ஆரம்பித்தவர்கள் ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் வரலாசு வேண்டும் என்று ஆரம்பித்தவர்கள் இருக்கிறார். ஆக இதே வாய் நல்லதையும் பேசும், கெட்டதையும் பேசும். ஆக அத்தகைய அனுபவத்தையும் பேசி அனுபவிக்கின்றார். ஆக இந்த ஒரு வாரத்திற்குள் மனிதன் கடவுளை பார்த்து மனுஷனை வந்து பாரு, என் கஷ்டம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் கடவுளை பார்த்து சில சூழ்நிலைகளை சொல்வது உண்டு. ஆக அந்த நிலையை கடவுள் உணர்ந்து அனுபவித்தார். ஆகவே அந்த கடவுள் உன் குறைகளை அறிவார், அந்த கடவுள் உன் துன்பங்களை அறிவார், அந்த கடவுள் உன் வேதனை அறிவார், அந்த கடவுள் உன் கண்ணீரை அறிந்தவராக இருக்கின்றார், அந்த கடவுள் உன்னுடைய பிரச்சனைகளை அறிந்தவராக இருக்கின்றார், அந்த கடவுள் உன் பயத்தை அறிந்தவராக இருக்கின்றார், அந்த கடவுள் உன்னுடைய எல்லா துன்பத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். ஆகவேதான் இயேசு இன்றைக்கு நான் என் துயரத்தின் வழியாக நான் இந்த மக்கள் மீது உள்ள அன்பையை நான் வெளிப்படுத்தினார். அவருடைய அன்றாட வாழ்க்கை வரக்கூடிய துன்பங்களில் நான் எவ்வளவு அன்பு காட்டினேன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். சாதாரணமாக சொல்லுவாங்க, கடவுளின் மருத்துவமனை வந்தவனுக்கு தான் தெரியும் என்று சொல்வார்கள். அவதான் ஆக வந்தவர்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு வழி என்பதற்காக இயேசுவுக்கு நீங்கள் பட்ட வேதனை, நீங்கள் படக்கூடிய வேதனை, நீங்கள் ஏற்கனவே பட்ட வேதனை, நீங்கள் வரக்கூடிய காலத்தில் அனுப்பக்கூடிய வேதனைகளை அவர் உங்களுக்கு நமக்கு முன்பாகவே அதை அனுபவித்தார். எப்படி அனுபவித்தார்? அதற்கு ஒரு தகுதியே கிடையாது, அனுபவிக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. ஆனால் அதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடவுள் நம்மை அதை அழைக்கின்றார். ஆக பெற்றோர்களுடைய தியாகம், பெற்றோர்களுடைய துன்பங்கள், பிள்ளைகளுடைய நலனுக்காக பெற்றோர்கள் நாளை சொல்லலாம் அந்த தந்தையினுடைய கடின உழைப்பையும் தியாகத்தையும் ஒரு பிள்ளை எப்படி புரிந்து கொள்வார் என்றால் அவன் தகப்பனாக மாறி தன் பிள்ளைக்காக அவர் உழைக்கின்ற போதுதான் தன் தந்தை எனக்காக எப்படி உழைப்பான் என்ற தியாக அன்பை அவனால் புரிந்து கொள்ள முடியும். ஆக கடவுள் நாம் புரிந்து கொள்வதற்கு, அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்வதற்கு துன்பம் என்னும் ஒரு சிறந்த வழியை அவர் தேர்ந்தெடுத்தார். இதை விட ஒரு அழகான ஒரு காவியம் இந்த உலகத்திலேயே கிடையாது. சிலுவையை போன்ற ஒரு அன்பின் காவியம் இந்த உலகத்தில் யாராலும் இன்னும் நினைத்து பார்க்க முடியாது. அதை இயேசு தன் வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்வதற்கு செய்தார். ஆகவே நண்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு 3 விஷயங்களை தன்னுடைய வாழ்வில் நமக்கு செய்கிறார். ஒன்று, தியாகம் இல்லாமல் இந்த உலகத்திலே மீட்பு இல்லை. கடவுளுடைய அன்பு தியாகம். Sacrifice is the God's way of expression of love. இரண்டாவது, இந்த உலகத்திலே ஆண்டவருடைய விருப்பத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். Surrender to the Lord. இயேசு இதுதான் கடவுள் தந்தையுடைய விருப்பம் என்று அறிந்தவராக இருந்ததன் காரணமாக அனைத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கின்ற தந்தையே, உன் கையில் என் ஆன்மாவை ஒப்படைக்கின்றேன். டோட்டல் சரண்டர் டு காட். மூன்றாவதாக அனுப்பியிருக்கிறேன். சிலுவையை பார்த்து இயேசு பயந்தார், உண்மைதான். ஆனால் துணிச்சல் என்பது தன் தந்தை தன்னோடு இருப்பார். ஆக இந்த சிலுவைக்கு பின்னால் உயிர் தேடுதல் உண்டு என்பது இயேசுக்கு தெரியும். He knew that there will be resurrection after the cross. ஆகவே அந்த சிலுவை அவருடைய வலிமையை குறைக்கவில்லை. It doesn't weaken the strength of God. கடவுளுடைய வலிமையை சிலுவை குறைக்க முடியவில்லை. இதுதான் உண்மை. ஆகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கஷ்டத்தை வருகின்ற பொழுது எந்த
எந்த சிலுவையும் உங்களுடைய நம்பிக்கையை உழைக்க முடியும். கடவுளுடைய அன்பு வருது. கடவுளுடைய அன்புக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. அதை நாம் நம்ப வேண்டும். என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தால் இதற்கு பின்னால் ஒரு பெரிய விஷயத்தை ஆண்டவர் எனக்கு செய்ய போகிறார். The Lord is going to make a greater things for me. இந்த பிரச்சனை வந்தால் கடந்து போகும். இந்த துன்பமும் உங்க வாழ்க்கையில் வரும், கடந்து போகும். பிரச்சனைகள் வந்தால் அதை விட்டு ஓடாதீர்கள். ஆண்டவரே எனக்கு துன்பம் வேண்டாம் என்று ஜெபிக்காதீர்கள். நீங்கள் அப்படின்னா நல்ல கிறிஸ்தவர்களே கிடையாது. கஷ்டங்கள் வரட்டும், அதை ஒரு சவால் கொண்டு நான் எதிர்த்து நிற்கிறேன் என்ற துணிச்சல் இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுதான் நமக்கு பெரிய ஒரு பாடம். அந்த வாழ்க்கையிலே உங்களை யாராவது ஏமாற்றிருப்பார்கள், நம்பியவர்கள் உங்களை மோசம் செய்திருப்பார்கள், நீங்கள் நல்லது பண்ணியிருப்பீங்க, உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசுவார்கள், உங்களுடைய குடும்பத்தார் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இப்படி ஆயிரம் நல்ல விஷயங்களுக்கு உங்களை தவறாக சித்தரிப்பார்கள். கவலைப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே எல்லாம் முடிந்தது, இவர்களுக்காக என்னையே நான் அப்படி தியாகம் செய்தேன், நான் என் தியாகத்திற்கான அங்கீகாரங்களை நீங்கள் கவலைப்படாதீர்கள். பெற்ற பிள்ளைகள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். அதற்கு பெற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள். இந்த சமுதாயம் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள். இதெல்லாம் இயேசுவுக்கு நடந்துவிட்டது. இயேசுவுக்கே நடந்தால் நான் இம்மாதிரி. ஆனால் இயேசுவுக்கு நடந்தது கடைசியில் யார் ஜெயித்தார்? இயேசுதான் ஜெயிப்பார். God is the winner. அந்த வெற்றி இயேசுவுக்கு உண்டு. ஆக நாமும் இயேசுவை போல் வாழ கற்றுக்கொள்ள. இதுதான் இந்த புனிதமான பயணத்தினுடைய இலக்கு. To live like Christ. Learn how to live a life like Christ. இயேசுவை போல் உள்ள வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே நண்பர்களே, மீட்பு என்று அர்ப்பணம் இல்லாமல் வராது. ஆக இந்த புனிதமான நுழைகிற பொழுது இந்த குருத்து ஞாயிறு நம்ம சொல்லக்கூடிய 3 கருத்துக்கள். ஒன்று, துன்பங்கள் வந்தால் உங்கள் விசுவாசத்தை இழந்து விடாதீர்கள். Accept struggle without losing your faith. இயேசு கடைசி வரைக்கும் நம்பிக்கையை விடவில்லை. நம்பிக்கை என்பது கடைசி வரைக்கும் உறுதியாக இருப்பதுதான் நம்பிக்கை. பாதியிலே கைகள் ஓடுவது கிடையாது. ஆக துன்பங்கள் வந்தாலும் நம்பிக்கையிலே உறுதியாக இருந்தது. இரண்டாவது, சிலுவையை சுமக்க வேண்டும். உங்கள் பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் அன்றாட வாழ்க்கையுடைய கடமைகளை செய்யுங்கள். கடமையை செய்யும் பலனை எதிர்பார்க்காது என்று சொல்வார்கள். ஆகும் வாழ்க்கையிலே ஒரு பொறுப்பை ஆண்டவர் தருகின்ற ஒரு தந்தை என்றால் தந்தைக்குரிய பொறுப்புகளை நீங்கள் செய்யுங்கள். தாய் என்றால் தாய்க்குரிய பொறுப்புகள். எந்தெந்த வாழ்க்கைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்ற அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற கடமைகளை நீங்கள் செய்யுங்கள். மூன்றாவது, நண்பர்களே, துன்பத்திற்கு ஒரு அர்த்தம் உண்டு. அதையும் மறக்காதீர்கள். உங்கள் துன்பங்களுக்கு ஒரு அர்த்தம். ஆகவே ஏன் கடவுளை நீங்கள் செய்தீர்கள்? ஏன் கடவுளை மறந்துட்டார்? ஆண்டவரை என்னை கைவிட்டார்? ஏன் என் வீட்டுக்காரர் என்னை முடிச்சிருக்கார்? ஏன் என் மனைவியை எனக்கு கஷ்டப்படுத்தலாம்? ஏன் என் பசங்களுக்கு கஷ்டப்படுத்தலாம்? ஏன் கடன் இருக்கிறது? ஏன் நோய் வந்துச்சு? ஏன் வீட்டில் துன்பம்? ஏன் இப்படி 1000 கஷ்டங்கள் வருகின்ற பொழுது அந்த துன்பத்திற்கு ஒரு அர்த்தம் உண்டு. காரணம் இல்லாமல் எந்த சிலுவையும் விட்டோடு வராது. அதை நீங்கள் நம்ப வேண்டும். எந்த காரணம் இல்லாமல் இயேசு உங்களுக்கு சிலுவையை தரமாட்டாது. அதை நாம் நம்ப வேண்டும். அந்த சிலுவையை கொடுத்த கிறிஸ்துவை நாம் நிந்திப்பதற்கு இதை கொடுத்த கிறிஸ்து எதற்காக கொடுத்தார் என்ற விசுவாசத்தோடு நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் கேட்டிருக்கிறோம். விசுவாசத்தை
அரசரிடம் நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எம் திருத்தந்தை லியோ எமது பேராய ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்கும் உமது திருவுளத்தை கீழ்ப்படிதலுடன் நிறைவேற்றி சான்று பகரும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள் தரும் இறைவா, சிலுவையில் தம்மையே பலியாகிய கிறிஸ்து இயேசுவில் உமது திட்டத்தின் நிறைவினை கண்டுணர உலக மக்கள் அனைவருக்கும் ஞானம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் இறைவா, துன்பங்கள் வழியாக தூய்மை அடைந்து மீட்பின் திட்டத்தில் பங்கு பெறுகின்றோம் என்பதை திரு அவையின் மக்கள் அனைவரும் மதிப்பீடுகளின்படி வாழ்த்திட வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலன்களின் இறைவா, எம்மை குணப்படுத்துவதற்காக காயப்பட்ட இயேசுவின் பாடுகள் வழியாக எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை குணப்படுத்தி புது வாழ்வு அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, நாங்கள் எழுப்பிய மன்றாட்டுகள் வாழ்வு வரக்கூடிய எல்லா சிலுவைகளையும் நம்பிக்கையோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்மை பின்தொடர வரம் தர வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். இந்த திருப்பலியானது ஆண்டவர் நன்றி திருப்பலியாகும் 8ஆம் ஆண்டு பிறந்தநாள் கொண்டாடும் ஆண்டியாவுக்காக வேளாங்கண்ணி வசந்தகுமார் பிறந்தார்கள். மேலும் முரளியுடைய உடல் சுகத்திற்காக அன்னப்பூர்ணி கொண்டாடுகிறார்கள். இறுதி ஆண்டவர் நன்றி திருப்பலியாகும் 24ஆம் ஆண்டு பிறந்தநாள் கொண்டாடும் சமீ ஒப்புக்கொள்கிறார். நன்றி திருப்பலியாக ஸ்டான்லி ரமேஷ் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆண்டவர் நன்றி திருப்பலியாக சங்கீதா பீட்டர் குடும்பத்தார் ஒப்புக்கொள்கிறார்கள். நன்றி திருப்பலியாக டேவிட் ஜெயந்தி குடும்பத்தார் ஒப்புக்கொள்கிறார்கள். மறைந்த மரியதாத தேராணி என்னுடைய ஆணை பார்த்துக்காக பர்னாட் மற்றும் பிரசல்லா குடும்பத்தார் ஒப்புக்கொள்கிறார்கள். மறைந்த நேர்மிலா ஜெயமணி என்னுடைய ஆணை பார்த்துக்காக ராஜகுமார் தங்கமணி குடும்பத்தார் ஒப்புக்கொள்கிறார்கள். மறைந்த பிஎன் பீட்டர் மற்றும் பார் ஆடன் பீட்டர் இவருடைய ஆணை பார்த்துக்காக சங்கீதா குடும்பத்தார் ஒப்புக்கொள்கிறார்கள்.
எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக நாடும் உங்களுக்கு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே தங்களும் நீருமாக்கி எங்கள் கடமையை மீட்புக்குரிய செய்யணுமா மாசற்ற கிறிஸ்து பழி பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்புக்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருப்படமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது, அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உருவாக்கியது. ஆகவே நாங்கள் வானத்தோடு சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அழைத்து கொண்டாடி ஆபரத்து ஒரே பொருளாய் பாடுவதாவது. நம்பிக்கை மாறுபொருள் அந்த
புனித யுதாமதி, புனித செவலியர், புனித அந்தோனியர், புனித ஜோன் பால் செட்டில், புனித ரொனால்டு, இவ்வுலகிற்கு மக்கள் உதவதாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருக்கும் நாம் நிறைந்து வாழும் பங்கு தகுதி வச்சு திருமகனை சிவஸ்து வழியாக உண்மை தேதி வரவர்களை உண்மை கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயவாவியான முறையில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. தன் தந்தையினுடைய விருப்பத்திற்கு தந்தையை முழுமையாக அர்ப்பணித்தவர் நாம் மீட்டு வருவதற்கு இது பெரிய ஒரு பாரமாக அமைந்தது. தன்னுடைய அர்ப்பணம் நம்முடைய வாழ்வுக்கான தரம். ஆக இயேசு தன் தந்தையோடு தந்தையுடைய விருப்பத்தை உணர்ந்து அதை நிறைவேற்றுவது போல் நாமும் இதை தந்தையுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவர் கற்பித்த விருப்பத்தை சேர்ந்து சொல்வோம். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பட அமைதியும் ஒற்றுமை வழிதொடர்பினாக என்றிருந்து வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் எங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை எடுத்துக் கொள்வோம். Yeah.
இவர்கள் மகள் செல்வி சுவாதி என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இந்த இரண்டாம் முறை நமது பங்கை சார்ந்த தேவி மற்றும் ஜெயந்தி காந்தியேயம் இவர்கள் மகள் செல்வன் சதாய கிஷோர் என்பவருக்கும் நமது பங்கை சார்ந்த பாபு மற்றும் தங்கராணி கௌதம் நகர் இவர்கள் மகள் செல்வி ஜெனிஃபர் என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது முதல் மாலை. இதில் ஏதாவது விவரங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிப்பது உங்களுடைய கடன். இன்று மாவட்டத்தில் இருக்கின்ற சென்ட் பால்ஸ் ஆலயத்திலே பிளட் டொனேஷன் கேம்ப் ரத்த தானம் முகாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். காலை 10:30 மணி முதல் ஆரம்பிக்கின்றது. யாராவது ரத்த தானம் செய்ய விருப்பப்படுகின்றவர்கள் தயவு செய்து உள்ளத்தோடு தானத்தை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றேன். அன்பானவர்களே, இந்த குருத்தோலை ஞாயிறு இன்று நமக்கு குருத்தோலைகளை நம்முடைய தோட்டத்திலிருந்து வழங்கிய மிஸ்டர் விபின் அவர்களுக்கு நன்றி. அதை கொண்டு வர நமக்கு டிராக்டர் கொடுத்த மிஸ்டர் விஜய் அவர்களுக்கு நன்றி. மேலும் இந்த குருத்தோலைகளை வெட்டவும் அதை கொண்டு வரவும் நம்முடைய இளைஞர்கள் உதவி செய்தார்கள். உதவி செய்த அனைத்து இளைஞர்களுக்கு நான் சிறப்பாக நன்றி தெரிவித்துக் வருகின்ற ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி பெரிய வியாழன் அன்று மாலை 5:30 மணிக்கு ஆண்டுடைய இரவு திருவழிபாடு நடைபெறும் மற்றும் பாதம் கடவும் சடங்கு நடைபெறும். சரியாக 5:30 மணிக்கு ஆரம்பமாகிறது. ஆகவே அனைவரும் நேரத்தோடு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றேன். திருப்பலி முடிந்த பிறகு திவ்ய நடனை பவானியும் அதைத் தொடர்ந்து பூங்காவனத்திலே ஆராதனையும் இருக்கின்றது. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இந்த ஜோசப் சம்பியம், இந்த தெரேசா சம்பியம், இந்த ஆண்டனிஸ் சம்பியம் 9 மணி முதல் 10 மணி வரை இந்த பிரான்சிஸ் சேவியர் சம்பியம், இந்த தாமஸ் சம்பியம் மற்றும் இந்த ஜான் சம்பியம். 10 மணி முதல் 11 மணி வரை தெரேசா சம்பியம், ஜான் சம்பியம் மற்றும் ஆங்கிலம். 11 மணி முதல் 12 மணி வரை தமிழ் பாடகர் குழுவினர், பங்கு பேரவை, மணியாளர் சேனை மற்றும் மக்கள் அனைவரும் இந்த ஆராதனையிலே நாராயணன் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றேன். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பெரிய வெள்ளிக்கிழமை அன்று ஒரு சந்தையும் சுத்த பூசலும் அனுசரிக்க வேண்டும். அன்று காலை 9 மணிக்கு ஆங்கிலத்திலே திருச்சிலுவை பாடலுக்கும் 10:30 மணிக்கு தமிழில் திருச்சிலுவை பாடலுக்கும் மாலை 5:30 மணிக்கு திருச்சடங்குகள் நடைபெறும். இதில் கலந்து கொள்ள அழைக்கிறோம். வருகின்ற சனிக்கிழமை ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி இரவு விழிப்பு திருப்பணி சரியாக இரவு 10:30 மணிக்கு தொடங்கும். நீங்கள் வருகின்ற போது குறிகளை கொண்டு வருமாறு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஈஸ்டர் திருவிழா. காலை 7 மணிக்கு ஆங்கிலத்திலே திருப்பணியும் 8:30 மணிக்கு தமிழிலே திருப்பணியும் மாலை திருப்பணி இருப்பார். சகோதர சகோதரி
நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஆதலால் சுவதை உங்கள் மகன் நிரப்பினால் எதிர்க்கும் இருக்கும் திருத்த செய்த